Hey, hi all. Welcome to my channel. Today we are going to see about unique constraint in Tamil language. If you would like to watch this particular video in English language, kindly go and check the description tab below. So I will provide you the link over there for English version of this particular video. Okay. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் எப்படி டேபிள் லெவலில் SQL டேபிள் லெவலில் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு காலத்துக்கு நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்சர்ஷன் வந்து செஞ்சு பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நான் வந்து 3 மெத்தடு வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து நார்மலாக என்ன ப்ரிஃபர் பண்ணுவோன்னா, ஒரு யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படியே டிக்ளேர் பண்ணிவிடுவோம். காலம் நேம்க்கு அப்புறம் ஆஃப்டர் காலம் நேம் டேட்டா டைப் நேம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுவோம். அது வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற மெத்தட். அது இல்லாமல் நிறைய விதமாக நம்ம வந்து சொல்லலாம். அது வந்து மெத்தட் 1 அது. ஓகேங்களா, இது வந்து மெத்தட் 1. இதிலே பார்த்திங்கன்னா இப்படி சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், அதுக்கப்புறம் இப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மெத்தட் 2ன்னு சொல்லும்போது இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காலம் இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு காலம் எடுக்கிறதுக்கு பதில் நம்ம 2 காலம் வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயினில் கம்பைன் பண்ணி சொல்லலாம். அது அப்படி பண்ணால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக. அதுக்கப்புறம் 3rd மெத்தட் பார்த்திங்கன்னா, இதில் வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயினில் நல் வேல்யூஸை வந்து அலோவ் பண்ணும். ஓகேங்களா, இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதில் ஸ்டைல் 1 ஸ்டைல் 2னா நம்ம வந்து எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், இந்த டிடிஏல வந்து கிரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்றப்ப ஸ்டைல் 1 ஸ்டைல் 2 அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். வாங்க நம்ம வந்து ஒன்று பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் என்னுடைய ப்ராடக்ட் டேபிளை வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் டேபிள் சுத்தமாக இல்லை. ஸோ உங்களுடைய போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்கீமா டேட்டாபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சராக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன், என்னுடைய ப்ராடக்ட் டேபிள் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிரியேட் டேபிளில் வந்து இது பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு கிரியேட் டேபிள் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ எனக்கு டேபிள் மட்டும் க்ரியேட் ஆகிடுச்சு, பட் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஒன்று இப்போ இன்சர்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் நம்பர் எடுத்திருக்கோம், அதுக்கு இன்டிஜர்னு சொல்லிட்டு டேட்டா டைப் சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நேம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் டேட்டா டைப். ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நியூமரிக் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஃபஸ்ட் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண போகிறேன். ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன், என்னுடைய ப்ராடக்டோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 1000 கொடுத்துருக்கேன் ஐடி. அதுக்கப்புறம் நான் ப்ராடக்ட் நேம் வந்து லேப்டாப், அதுக்கப்புறம் 55,000 வந்து நான் அதுக்கு ப்ரைஸ்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதேமாதிரி கீபோர்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து 101 சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 5000 வந்து கீபோர்ட் ப்ரைஸ், அதுக்கப்புறம் 1002 மவுஸு, அதுக்கப்புறம் 1000 rupees வந்து அதுக்கு மவுஸோடைய ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி கமிட் பண்ணிக்கலாம். ஸோ கமிட் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் 3 டேபிள் மட்டும் 3 ரெக்கார்ட்ஸ் எனக்கு வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அப்போ நான் 4வதாக ஒரு ரெக்கார்ட் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இன்சர்ட் பண்ணலாம், என்ன சொல்லுது பார்ப்போம். இப்போ எனக்கு என்னென்னா, இங்கே ப்ராடக்ட் நம்பர் கீ வைலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இங்கே சொல்லிவிடும் என்ன கைண்ட் ஆஃப் வைலேஷன் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு காலத்துக்கு நம்ம மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். அப்போ இங்கே என்ன வேலிடேட் பண்ணுன்றதை அதுவே சொல்லிவிடும், என்ன கைண்ட் ஆஃப் கீ வந்து கன்ஸ்ட்ரெயின் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதுவே சொல்லிவிடும். ஓகேங்களா, இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணால் இப்போ எனக்கு டேபிள் வந்து இங்கே இருக்குது, காலம்ஸ், அப்புறம் இங்கே கன்ஸ்ட்ரெயின் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ இங்கே நம்ம பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரெயின் நேம் நம்ம சொல்லவே இல்லை.
ஆனால் என்ன ஆச்சுன்னா கன்ஸ்ட்ரெயின்ட் நேமை வந்து அதுவாக எடுத்துக்குது. அது எப்படி எடுத்துக்கணும்னா டேபிள் நேம், அதுக்கப்புறம் காலம் நேம், அதுக்கப்புறம் என்ன கைண்ட் ஆஃப் இது என்ன கீ, அதை வந்து பேஸ் பண்ணி அது கீ க்ரியேட் பண்ணிக்கும். சரி, இப்போ இது ஃபஸ்ட்டு மெத்தட். இதுலேயே வந்து ரெண்டாவது மெத்தட் ஸ்டைல் அப்படின்னு சொன்னோமே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து இது நேம் அதுவாக பிக் பண்ணிக்குது இல்லை கன்ஸ்ட்ரெயின்ட் நேமு. அதே போல் இங்கே ரைஸ் பண்ணும்போதும் அதே நேம் தான் இங்கே வரும். அதுக்கு பதில் நான் இப்படி தான் இருக்கணும், எனக்கு வந்து எரர் வரும்போது நான் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து இப்படி நம்ம சொன்னோம்னா அதுக்கு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ, யாரெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமோ, நம்ம மட்டும் இந்த டேபிளை யூஸ் பண்ண மாட்டோம். இன்கேஸ் ப்ரொடக்ஷன் இந்த டேபிள் போகுது அப்படின்னா நிறைய யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அப்போ இந்த எரர் வந்து வரும்போது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நேம் வைக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் இது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை நான் ட்ரா பண்ணிட்டேன். இந்த டேபிள் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ க்ரியேட் பண்ணால் டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன், டேபிளில் ஒரு ரெக்கார்ட் கூட இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் சரி அதே இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை மறுபடியும் இது பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 3 ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணி பார்க்குறேன், 3 ரெக்கார்டு மட்டும் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுதான் இங்கே வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா அதே கன்ஸ்ட்ரெயின், இதுக்கு முன்னாடி என்ன கன்ஸ்ட்ரெயின் வந்துச்சோ அதே கன்ஸ்ட்ரெயின் இப்போ நான் ரைஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி டிஃபரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. மீன்ஸ் நான் என்ன புரிஞ்சுப்பேன், இங்கே இந்த கன்ஸ்ட்ரெயின் ரைஸ் ஆச்சுன்னா நான் என்ன புரிஞ்சுப்பேன், எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பாங்களோ அந்த நேமை நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டேபிளை ட்ரா பண்ணிக்கலாம். டேபிளை ட்ரா பண்ணிட்டேன், டேபிள் ட்ராப் ஆகிடுச்சு. இங்கே நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு டேபிள் எதுவுமே இல்லை. மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறேன். என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிராண்டுன்னு ஒரு காலம் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? மேலே யூஸ் பண்ண அதே ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இங்கே வந்து பிராண்டுன்றதை நான் இங்கே ஒரு காலம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே யூஸ் பண்ணிவிட்டு நேம் அப்புறம் பிராண்ட் இது ரெண்டுமே வந்து யூனிக்காக இருக்கணும், மாறக்கூடாது. அது சேம் அதே நேம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயினை கம்பைன் பண்ணுறதுன்னு. ஸோ யூனிக் கன்ஸ்ட்ரெயினை கம்பைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம் எப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேபிள் மட்டும் க்ரியேட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு இங்கே டேபிள் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ காலம் எல்லாம் வந்துடுச்சு, கன்ஸ்ட்ரெயின்ட் நேமும் வந்துடுச்சு. காலம் வந்து பிராண்டுன்னு ஒரு காலம் ஆட் பண்ணிருக்கோம், அது வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மேலே எடுத்து அதே இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் லேப்டாப். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், லேப்டாப்போடைய பிராண்ட் என்னது டெல், கீபோர்டு வந்து அசூஸ், மவுஸ் வந்து அசூஸ் எடுத்திருக்கேன். இங்கே ப்ரைஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிப்போம். எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு வந்து மொத்தம் 3 ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்க்குறேன். ஸோ ப்ராடக்ட்ஸு, ஸோ எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா வந்து மூணு ரெக்கார்ட்ஸ் மட்டும் வருது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து இந்த ரெக்கார்டை ஆல்ட்ரு பண்ணுறேன். நம்ம என்ன கீ வந்து மேலே வச்சோம், இது ரெண்டுமே வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபார் நேம் அப்புறம் பிராண்ட். நேம் என்னது மவுஸு, பிராண்ட் வந்து அசஸ். ஓகேங்களா? நீங்கள் மற்றது எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரி, இங்கே வந்து நான் 1008 கூட இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நான் இன்சர்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா கன்ஸ்ட்ரெயின் வந்து ரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை டவுட் இருந்தாலும் நம்ம சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் மெத்தட். ஓகேங்களா? இப்போ மூணாவது மெத்தட் எப்படின்னு பார்ப்போம். மூணாவது மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டேபிளை. ஸோ டேபிளை வந்து ட்ரா பண்ணிட்டேன், எனக்கு டேபிள் இங்கே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வந்து இங்கே எதுவும் வராது வயலேஷன். நான் என்ன பண்ணுறேன், இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ண டேபிள் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா
மேலே யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண அதே இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்துக்கிட்டு நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணால் 3 ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. நான் வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறேன். செலக்ட் பண்ணால் எனக்கு 3 ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இன்னொன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து ப்ராடக்ட் நம்பருக்கு வந்து ஓகே நான் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை, வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ப்ராடக்ட் டேபிளில் என்னென்ன காலம்ஸை நான் இன்சர்ட் இந்த வேல்யூஸை எந்த காலமுக்கு நான் மேப் பண்ணேன். இங்கே நான் வந்து 2 வேல்யூஸ் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேபிள் சொல்லியிருப்பேன், காலம்ஸ் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த டேபிளில் 3 காலம் தான் இருக்குது. எனக்கு நான் இங்கே 3 வேல்யூஸ் நான் சொல்லியிருக்கேன். அது ஒன்று ஒன்றா எடுத்துக்கும். இது ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம் அப்படின்ட்டு எடுத்துக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ தான் சொல்லியிருக்கேன். 2 வேல்யூ சொல்லும்போது நான் வந்து நேம் ஸ்பெசிஃபை பண்ணும். எந்த காலத்துக்கு நான் ஃபஸ்ட்டு வேல்யூ எடுத்துக்கணும், எந்த காலத்துக்கு நான் செகண்ட் வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நான் நேமுக்கு வந்து கம்ப்யூட்டர் டேபிள் சொல்லிக்கிறேன், ப்ரைஸ் வந்து 10,000 சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் இன்சர்ட் பண்ணேன்னா எனக்கு இன்சர்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல் வந்து அலோவ் பண்ணுது. யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் வந்து நல் அலோவ் பண்ணும். அதை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் இதே வந்து மறுபடியும் இன்னொரு வாட்டி நான் எக்ஸிக்யூட் பண்ணால், சரி இப்போ நான் வந்து இங்கே ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நம்பர் இருக்குல்ல, ப்ராடக்ட் நம்பரை நான் கொடுக்கவே இல்லை. ப்ராடக்ட் நம்பர் கொடுக்காமையே அது என்ன பண்ணிக்கிச்சுன்னா நல்ல வந்து இன்சர்ட் பண்ணிடுச்சு. பட் ஆனால் இட்ஸ் யூனிக்காக இருக்கணும் அதோட வேல்யூ. ஓகேங்களா? இங்கே நான் ப்ராடக்ட் நம்பரே நான் சொல்லவே இல்லை. ஸோ அதுதான் சுச்சுவேஷன். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. நல்ஸ் நாட் டிஸ்டிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டு. ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி இந்த நல் வந்து இங்கே இன்சர்ட் ஆகாது. ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் நல் வேல்யூவை இன்சர்ட் பண்ணும், மறுபடியும் இன்னொரு வாட்டி அது அலோவ் பண்ணாது. சரி, எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமா? ஸோ இப்போ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரிகர் பண்ணுறேன். எனக்கு டூப்ளிகேட் கீ வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு பாரு. இப்போ தான் யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் கீ வந்து ஃபயர் ஆகுது. ஏன்னா நல் வேல்யூஸை அதை கம்பேர் பண்ண முடியாது. கம்பேர் பண்ண முடியாததுனால ஏற்கனவே ஒரு நல் வேல்யூ இருக்கிறதுனால இது வந்து யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் கீ வயலேஷன் வருது. நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தா எத்தனை இருக்குன்னா 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் கிரியேட் பண்ண காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நல் வேல்யூன்னு செட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோஃபார் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை என்னுடைய வே ஆஃப் டீச்சிங் வந்து மாற்றணும், உங்களுக்கு எதாவது சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோன்னா இந்த மெத்தட் ஒன்று பார்த்தோம். அதுக்கு அடுத்து இது செகண்ட் மெத்தட், இது பார்த்தோம் எப்படி மோர் தென் 1 காலம்ஸ் வந்து யூனிக் கன்ஸ்ட்ரைன்டில் நம்ம மேப் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் 3ஆவது மெத்தட் ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்து வந்து தியரி செஷன் இருக்குது, வாங்க தியரிக்குள்ளே போகலாம். ஹாய் ஆல். இப்போ வந்து தியரி பார்க்கலாம். யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் நம்ம இது வரைக்கும் ப்ராக்டிக்கல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இங்கே வந்து தியரி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து போஸ்ட்கிரஸ் சீக்வலோடைய டேட்டாபேஸில் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இங்கே வந்து நீங்கள் விஷுவலாக பார்க்குறதுக்காக நான் வந்து உங்களுக்கு கிராஃபிக்கலாக ஒரு போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸ் இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்கும், அந்த காம்போனன்ட்ஸ் ஒன்றுத்துக்கு ஒன்று கூட எப்படி கனெக்ட் ஆகும், இன்டர்லிங்க் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். வெரி ஹை லெவல் பாருங்கள். இதுதான் வந்து வெரி ஹை லெவல். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம யூனிக் கன்ஸ்ட்ரைன்டோட டெஃபினேஷன் பார்க்கலாம். யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். யூனிக் அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து அந்த இருக்கிற வேல்யூ வந்து அது ஒரு வாட்டி தான் அந்த டேபிளில் அந்த பர்டிகுலர் காலத்தில் இருக்கணும். ஓகேங்களா? இது ஒரு காலமாக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் மோர் தென் ஒரு காலமாக கூட சேர்ந்து குரூப்பாக யூனிக்காக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு தடவை தான் இருக்கணும் அந்த வேல்யூ. மோர் தென் அதிகபட்சமாக இன்னொரு தடவை இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் யூனிக் கன்ஸ்ட்ரைன்ட். சரி, இங்கே எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃபைல் எடுத்துக்கிட்டோம்.
ப்ராடக்ட் ஃபைலில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது நம்ம ப்ராடக்ட் ஃபைலில். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டேபிள் எடுத்துக்கிட்டோம். ப்ராடக்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா எம்டி டேபிள் ஒரு 3 காலம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணேன். எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நம்பருக்கு வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அனிமேஷனில் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்டோடைய ப்ராடக்ட் நம்பரை எடுக்கிறேன். ஓகேங்களா, நம்ம அதுக்கு தானே யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட் நம்பரை எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணோம் யூனிக் கன்ஸ்ட்ரெயினா யூனிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்துச்சு, இல்லை அப்படின்னா சக்ஸஸ்ன்னு வரும். ஓகேங்களா, ஓகே சக்ஸஸ் மீன்ஸ் நீ வந்து போய் அந்த ரெக்கார்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுதான் மீனிங். ஓகேங்களா, அடுத்து செகண்ட் ரெக்கார்ட் பிக் பண்ணோம், போய் பார்க்கும் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்னு பார்க்கும். இல்லை அப்படின்னா சக்ஸஸ் மெசேஜ் வரும். அப்போ என்ன ஆகுனா அந்த ரெக்கார்டும் டேபிளில் இன்சர்ட் ஆகிடும். அதேமாதிரி மூணாவது ரெக்கார்டும் பார்க்கும். மூணாவது ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நல் வேல்யூஸ் வந்து இங்கே அலோவ் பண்ணும். ஓகேங்களா, நல் வேல்யூஸ் அலோவ் பண்ணும்போது இது சக்ஸஸ்ன்னு வந்துடும். சக்ஸஸ் வரும்போது வந்து அந்த ரெக்கார்டும் போயிட்டு நம்மளுக்கு டேபிளில் இன்சர்ட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கடுத்து நமக்கு 4வது வேல்யூ இருக்குது. 4வது வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஆல்ரெடி இன்சர்ட் ஆகிடுச்சு செகண்ட் இது கீபோர்டுக்கு. இப்போ நம்ம இது பண்ணால் என்ன ஆகுனா ஃபெயில்னு வரும். ஓகேங்களா, இன்சர்ட் ஆகாது. ஐ மீன் அந்த வைலேஷன் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கீ வைலேஷன் வரும். ஓகேங்களா, அதை தான் உங்களுக்கு ஜஸ்ட்டு புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த இது வந்து நான் ரெடி பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.